தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் அரையாண்டு விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் 12 நாட்கள் அரையாண்டு விடுமுறை விடப்பட உள்ளதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கிய நிலையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேற்று முதல் தேர்வுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து வகுப்புகளுக்கான தேர்வுகளும் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் இதற்கான விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கு 12 நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. விடுமுறை முடிந்து ஜனவரி 5ஆம் தேதி வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்டவை முடிந்த பிறகே பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். அதில் வச்சு நாங்கள் போய் எங்கள் சேமிப்போட போய் ஏதோ நகை எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சுத்தமாகவே எடுக்க முடியறதில்ல. ஏன்னா கோல்டோட விலையை பார்த்தாலே இப்போ தலையெல்லாம் சுத்துது. 1 lakh இல்லைன்னா நம்ம கோல்டு ஷாப்புக்குள்ள போயிட்டு நம்மளால 8 grams வாங்க முடியாது. முன்னாடியே 7,000 இருக்கும் போதே ஜிமிக்கு ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ கொஞ்சம் கம்மியாட்டி எடுக்கலான்னு பார்த்துட்டே இருக்கோம். நாள் ஆக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சரி, இதை விட்டால் இன்னும் 15,000 ஆயிரம் 1 கிராம் எடுக்க முடியாது தான் இன்னைக்கு எடுக்கிறோம். 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 21 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை 1980ஆம் ஆண்டு 1000 ரூபாயை தொட்டது. பின்னர் 2016க்கு பிறகு அதிவேகத்தில் உயரத் தொடங்கியது. 2020இல் 30,000 ரூபாயையும் 2022இல் 40,000ஐயும் எட்டியது. 2024ஆம் ஆண்டில் 50,000 ரூபாயை எட்டிய ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே ஆண்டில் 2 மடங்காகியிருக்கிறது. தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடே விலை உயர்விற்கு காரணம் என சென்னை தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். மொத்தமாக தங்கத்துடைய விலை பார்க்கும் பட்சத்தில் தங்கம் விலை நிச்சயமாக உயரும். காரணம் என்ன? அதன் மீது உள்ள ஈர்ப்புகள், அதில் வரக்கூடிய வருவாய்கள், அதாவது முதலீடு செய்தால் அதிகப்படியான வருவாய், மற்ற பொருட்கள் மீது முதலீடு செய்தால் வருவதை விட கூடுதலான வருவாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாதுகாப்பான ஒரு வருமானமாக இது கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது பல ஆயிரம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கம் பக்கம் இருப்பதால் இனியும் தொடர்ந்து தங்கம் விலைதான் உயரும். இதேபோல் தங்கம் குறித்து நினைக்கவே முடியாத அளவிற்கு விலை அதிகரித்து விட்டதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். 2 பவுன் 1 பவுன் நகை எடுக்கிற கூட வசதி இல்லாமல் போச்சு. இப்படி வேலை ஏறிச்சுன்னா நாங்கள் எப்படி ஒரு குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கே ஆசையாக இருக்குது. ஒரு 2 பவுன் நகை வாங்கி கழுத்தில் போட கூட எங்களுக்கு வசதி இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, கிறிஸ்மஸுக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ நகை சீட்டு போட்டிருப்போம். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் அம்சங்களை மத்திய அரசு மாற்றுவதற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காந்தி பெயரிலிருந்து 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் அம்சங்களை மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கிராமப்புற வறுமையை ஒழித்து 100 நாட்கள் கட்டாயமாக வேலை வழங்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மத்திய அரசு கடந்த 2008இல் செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்பதற்கு பதில் இனி பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா என்ற பெயரில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட மசோதா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், சுருக்கமாக VBGRAM என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காந்தி பெயர் நீக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணியின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருந்த இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதிய மசோதாவின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் ஊதியத்தை பொறுத்தவரை 100% ஏற்று வந்த மத்திய அரசு இனி 60% மட்டுமே ஏற்கும் என்றும் 40% மாநில அரசை ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும்.
விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் அந்த காலத்தை மாநிலங்களே முடிவு செய்யலாம் என்றும் வாரந்தோறும் ஊதியத்தை வழங்கவும் வழிவகை செய்யப்படுகிறது. மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் மத்திய அரசு அளிக்க பார்ப்பதாகவும் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார். வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 வேளாண் சட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகியவற்றில் எப்படி மத்திய அரசு பின்வாங்கியதோ அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த மார்ச் மாதம் கள ஆய்வுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக இல்லம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி ஹஜ் இல்லம் கட்ட சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் 1 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. இதையடுத்து 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டு விருப்பமனு அளித்தனர். அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 1237 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலேயே போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். உடனே அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் நாளில் 1237 பேர் மனுக்களை பெற்றதாகவும் அதில் 349 பேர் பொதுச் செயலாளர் EPS பேரில் மனுக்களை வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவிடம் உத்தேச தொகுதிகள் பட்டியல் எதையும் தரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியது குறித்து விளக்கம் அளித்தார். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியமைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் 4 இருக்கிறது, பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரையில் எந்த கட்சியோடும் பேச்சுவார்த்தை இதுவரையிலும் நடத்தவில்லை. தன்னுடைய யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த 3 பேர் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது. அதன்படி தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டாவும் இணை பொறுப்பாளராக முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். பியூஷ் கோயலை பொறுத்தவரையில் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டின் கூட்டணி விவகாரத்தில் ஒரு சுமூகமாக நிலையை எட்டியவர். ஓரளவு தமிழ் பேச தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பன உள்ளிட்ட காரணிகள் இதில் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் சிறப்படுத்தவும் கூடுதல் கட்சிகளை சேர்த்து கூட்டணியை பலப்படுத்தவும் பியூஷ் கோயலுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கோவில் தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் உள்ள தூண் தீபத்தூண் இல்லை, சமணர் காலத்து தூண் என்று கூறி அதற்கான சில புகைப்படங்களை சமர்ப்பித்தார். சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிப்பதற்காக தூண் வைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காக அங்கு விளக்கேற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆஜரான தர்கா தரப்பு வழக்கறிஞர் வழக்கு விசாரணையின் போது தன்னுடைய வீடியோ கான்பரன்ஸ் இணைப்பை துண்டித்து விட்டதாக குறிப்பிட்டார். வழக்கு விசாரணையில் பல விதிமீறல்கள் உள்ளதாக குறிப்பிட்ட தர்கா தரப்பு சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி கோரிய மனுக்களில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்வு காணலாம் என உத்தரவு இருப்பதாகவும், ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் ஏன் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எனவும் கேள்வி எழுப்பியது. உத்தரவில் ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு என பல வார்த்தைகள் பயன்படுத்தியது தங்களை பாதிப்பதாகவும் தர்கா தரப்பு வாதிட்டது. தொடர்ந்து வழக்கில் ஆராய்ச்சி மாணவரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தர்கா தரப்பு கோவில் தரப்பு வாதம் தொடர்ந்த நிலையில் இன்றைக்குள் அனைத்து வாதங்களையும் முடிக்க வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னையில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை ஏமாற்றி நகை பணம் பறித்த குடுகுடுப்பைக்காரர் கைது செய்யப்பட்டார். சென்னை திருவான்மையூரைச் சேர்ந்தவரான சதீஷ்குமாரின் மனைவி கடந்த 10ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கே வந்த குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் வீட்டில் செய்வினை இருப்பதாகவும் அதனை எடுப்பதாகவும் கூறி 10,000 ரூபாய் பணத்துடன் 5 சவரன் தங்க நகைகளையும் கழற்றி கொடுத்துள்ளார். நகைகளை சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்துவிட்டு மீண்டும் திருப்பி கொடுத்து விடுவதாக கூறி சென்ற அவர் திரும்பி வராததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலமுரளி என்ற அந்த நபரை CCTV உதவியுடன் கைது செய்தனர். கடந்த 3 மாதங்களாக சென்னை கோட்டிவாக்கத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து இவர் இதுபோல பணம் பறித்து வந்தது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து மோசடி நகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் உரியவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை IITயில் பிடெக் படிக்கும் மாணவர்கள் 3 ஆண்டுகளில் BSc பட்டத்துடன் வெளியேறும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிடெக் பாடப்பிரிவில் படிக்க ஆர்வமில்லாமல் சேரும் மாணவர்கள் 4 ஆண்டு கால படிப்பை முடித்து பட்டம் பெற சிரமப்படுவதாக சென்னை IIT டீன் பிரதாப் ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான MBA உள்ளிட்ட உயர்கல்வியில் சேரவும், சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட தேர்வுக்கு தயாராகவும் புதிய செயல்முறையை அமல்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதன்படி 2024 பிரிவு மாணவர்கள் விருப்பப்பட்டால் 2027ஆம் ஆண்டு BSc பட்டத்துடன் வெளியேறலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு முந்தைய பேட்ச் மாணவர்கள் இந்த முறையில் வெளியேற குறைந்தது ஒரு முறையாவது பட்டப்படிப்பை முடிக்க முயற்சித்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செமஸ்டரிலும் மாணவர்கள் 66 கிரெடிட் எளிதாக பெற முடியும் என்றாலும் குறைந்தபட்ச கிரெடிட்டை 50ஆக குறைத்துள்ளதாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் வசதிக்காக 40% பாடங்கள் விருப்ப பாடங்களாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். IPL தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. அபுதாபியில் IPL மினி ஏலம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் வாங்க உள்ளன என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஏலம் தொடங்க உள்ளது. மொத்தம் 1355 வீரர்கள் இந்த ஏலத்திற்கு பதிவு செய்த நிலையில் அவர்களில் 359 பேர் மட்டுமே தகுதி பெற்றனர். இதில் 244 இந்திய வீரர்களும் 115 வெளிநாட்டு வீரர்களும் உள்ளனர். 31 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 77 வீரர்களை அணிகள் ஏலம் எடுக்க உள்ளன. அதிகபட்சமாக கொல்கத்தாவில் 13 காலி இடங்களும், ஐதராபாத் அணியில் 10 காலி இடங்களும் உள்ளன. இதேபோல அதிகபட்சமாக 64 கோடி ரூபாயை கொல்கத்தா அணி வைத்துள்ளது. அடுத்ததாக சென்னை அணியிடம் 43 கோடி ரூபாய் கைவசம் உள்ளது. 40 வீரர்கள் தங்கள் பெயரை அதிகபட்ச ஆரம்ப விலையான 2 கோடி ரூபாய்க்கு பட்டியலிட்டுள்ளனர். இந்த பட்டியலில் வெங்கடேஷ் ஐயர், ரவி பிஷ்ணோய் ஆகியோர் மட்டுமே இந்தியர்கள். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி ஏலத்தில் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை 30 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. 4-5 சீன்களில் மட்டுமே தான் நடிக்கும் படங்களில் கூட தன்னை முதன்மை கதாபாத்திரம் போல விளம்பரப்படுத்தினால் அந்த படத்தின் நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வர முடியும் என்று நடிகர் யோகி பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட நடிகர் கிச்சா சுதீப் நடித்துள்ள மார்க் படம் தொடர்பான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அப்போது பட நிகழ்ச்சிகளுக்கு தான் வருவதே இல்லை என தன் மீது கூறப்படும் புகார்களுக்கு நடிகர் யோகி பாபு விளக்கமளித்தார். இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல தான் வரேன், சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. என்னோட பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வரப்போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு என்ன கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும், சரிங்களா? வளர்ச்சி வந்துவிட்டால் இதுபோல சில பிரச்சனைகள் வருவது இயல்புதான் என்றும் யோகி பாபு தெரிவித்தார்.
டெல்லியில் காற்று மாசு காரணமாக 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் காற்று மாசு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் விவசாயிகள் வைக்கோலை எரிப்பது உள்ளிட்ட காரணிகளால் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அச்சுறுத்தி வருகிறது. குளிர்காலங்களில் இதன் தாக்கம் இன்னும் மோசமடையும் சூழலில் தற்பொழுது மூச்சு விடவே சிரமப்படும் அளவிற்கு மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மாசின் அளவு 450 என்ற அபாய அளவை எட்டியதை அடுத்து 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அமல்படுத்தியது. இதன் எதிரொலியாக நர்சரி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக அனைத்து வித கட்டுமான பணிகளுக்கும் டெல்லியில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டையே உலுக்கிய பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதி சஜித் ஜாட் மூளையாக செயல்பட்டதாக NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காமில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பான LRF பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜூலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் பஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் 1597 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை NIA தாக்கல் செய்துள்ளது. இதில் TRF, அதன் முக்கிய தளபதி சஜித் ஜாட், சுட்டுக் கொல்லப்பட்ட ஜிப்ரான், சுலைமான் அப்கான் மற்றும் கைது செய்யப்பட்ட 2 உள்ளூர்வாசிகள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் நேரடி தொடர்பு இருந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது. SIR பணிகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலின் நகல்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வழங்க உள்ளது. இது தவிர இந்த பட்டியல் தேர்தல் ஆணையத்தின் CO மற்றும் DO இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. இதில் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்கள், SIR படிவங்களை வழங்காதவர்களின் விவரங்களும் இடம்பெறும். வரும் நாட்களில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொண்ட பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கேரம் உலகக்கோப்பை தொடரில் தங்கப் பதக்கங்களை வேட்டையாடிய தமிழ்நாடு வீராங்கனை கீர்த்தனாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலகக்கோப்பை தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்தனா தனிநபர், இரட்டையர் மற்றும் குழு பிரிவுகளில் தங்கம் வென்று அசத்தினார். மற்றொரு தமிழ்நாட்டு வீராங்கனையான காசிமா ஒற்றையர் பிரிவில் வெண்கலமும், இரட்டையர் பிரிவில் வெள்ளியும், குழு பிரிவில் தங்கமும் வென்றிருந்தார். 2 வீராங்கனைகளையும் தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கீர்த்தனாவிற்கு 1 கோடி ரூபாயும், காசிமாவுக்கு 50 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கினார். இதேபோன்று சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். அதிமுக இன்ஜின் இல்லாத கார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் இன்ஜினை நம்பி ஓட அதிமுக நீராவி ரயில் இல்லை, புல்லட் ரயில் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது. ஓட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்றும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினாக இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்றேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது கரியில் ஓடுற இன்ஜினா இது
இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின், இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் அதிகரித்து வருகிறது. பாமகவில் யாரை துரோகி என நினைக்கின்றீர்கள் என்பதை பாமக தலைவர் அன்புமணி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன், நானே என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்லை, ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணியை அவமானப்படுத்த மாட்டேன் என்றார். ராஜாவினுடைய மகன் எப்படி எங்க மருத்துவரையோ ராஜா மாதிரி நாங்கெல்லாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓட விளையாடும், அவன் கொடுத்துட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும் சீரி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிவிட்டதாகவும் ஜி.கே. மணி குற்றம் சாட்டினார். பாமகவின் விதிமுறைகள் குறித்து ஜி.கே. மணி தன்னுடன் விவாதம் நடத்த தயாரா என்று அன்புமணி ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள், பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்கார்ந்து பேசுனீங்க, எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்க சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்க நடத்துறீங்க? இதனிடையே பாமகவில் அன்புமணி தரப்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு விநியோகிக்கப்படும் நடவடிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏதோ பைத்தியக்காரங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே, சரியா தகுமா முறையா உங்களை கேட்குறேன். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் நீடித்துக் கொண்டே செல்கிறது. சென்னையில் செல்போனை திருடியதாக கூறி பாலிடெக்னிக் மாணவரை சக மாணவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே செல்போனை திருடியதாக கூறி மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவர் ஒருவர் செட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் கடந்த 4ஆம் தேதி சக மாணவர் ஒருவரின் செல்போனை திருடியதாகவும் அதை 9,000 ரூபாய்க்கு விற்க செயலி மூலமாக விளம்பரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த செல்போனை துவைத்த மாணவர் தனது செல்போனை கொடுத்து விடுமாறு கூறி நண்பர்களுடன் சேர்ந்து அவரை அடித்து தரையில் தரதரவென இழுத்து வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அவரது செல்போனை பறித்துவிட்டு திருடிய மொபைலை கொடுத்தால்தான் இதை தருவோம் என அவர்கள் கூறி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செல்போனை அவர் ஒப்படைத்து தனது செல்போனையும் அவர் திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட இம்மாணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என அவரது தந்தை புகார் அளித்துள்ள நிலையில் மாணவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருச்சியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையின் மாடியில் நின்று இளம்பெண் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. பேசிட்டு இங்கே பேச்சு கொடுத்துட்டு அங்கே போய் டக்குன்னு பிடிச்சிடணும். உறையூர் அருகே அண்ணாமலை நகரில் செயல்பட்டு வரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் சோனியா என்பவர் பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல பணிக்கு வந்த அவர் திடீரென 3வது தளத்தில் மேலுள்ள மாடிக்கு சென்று தடுப்புச் சுவரில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி அச்சமூட்டினார். தரையில் இருந்து சில கடை ஊழியர்கள் அவரை கீழே இறங்க வலியுறுத்தியதைக் கண்டு பொதுமக்கள் கூடியதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 2 ஊழியர்கள் அவரை மீட்க மாடிக்கு ஏறிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் இளம்பெண்ணை பிடித்து கீழே இறக்கினர். இதனால் அதிர்ச்சியில் சோனியா மயங்கிய நிலையில் அவரை விரைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காவல்துறையினர் விசாரணையில் அவர் குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்ட விரக்தியில் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது.
தஞ்சாவூரில் கடைகளில் போலி QR கோட் ஸ்டிக்கர்களை ஒட்டி நூதன முறையில் பணம் திருடும் காட்சிகளே இவை. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் பொருட்கள் வாங்க வருவோர் வசதிக்காக QR கோட் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலரும் பணம் செலுத்திய நிலையில் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் போது QR கோட் மூலம் செலுத்தப்பட்ட பணம் எதுவும் வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்து CCTV-யை ஆராய்ந்தபோது மர்ம நபர் ஒருவர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி தான் கொண்டு வந்திருந்த QR கோட் ஸ்டிக்கரை அதில் ஒட்டி மோசடி செய்தது தெரியவந்தது. அதுகுறித்து வியாபாரிகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவுடன் தகவல் பகிரப்பட்ட நிலையில் பல கடைகளில் இதுபோல ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தொழிலதிபரை தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் வீடு புகுந்து தாக்கும் என்ற காட்சிதான் இது. பன்ருட்டி அடுத்த பணப்பாக்கத்தை சேர்ந்த முந்திரி தொழிலதிபரான கார்த்திக் குப்தா என்பவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமாக மோட்டாமேட்டில் 1 ஏக்கர் 90 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை விற்பனை செய்ய அவருடைய குடும்பத்தினர் முன்வந்த போது தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் அவருடைய வீட்டிற்கு சென்று நிலத்தை விற்பனை செய்து தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. பஞ்சாயத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 10 லட்சம் பஞ்சாயத்து பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொல்லி 10 லட்சம் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இன்னும் 20 லட்சம் டிமாண்ட் வைக்கிறாங்க. இது தொடர்பான CCTV காட்சிகளுடன் கார்த்திக் குப்தா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாதால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த பன்ருட்டி 2வது குற்றவியல் நீதிமன்றம் தொரப்பாடி பேரூராட்சி திமுக செயலாளர் சுந்தர வடிவேல் மற்றும் ராஜாராம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து இருவர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் புதுப்பேட்டை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் முன்பதிவு முறையை கைவிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உள்ளூர் வீரர்களுக்கும் உள்ளூர் காளை வளர்ப்போருக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொங்கல் தினத்தன்று அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சமீப காலமாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் வீரர்களும் காளை உரிமையாளர்களும் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. அதன்படி வாய்ப்பு கிடைக்காத உள்ளூர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காளையில அவனியாபுரத்தோட முடிச்சிருவாங்க. அப்படி முடிக்கக்கூடாது. 3 ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குது. 3 ஊர்லயுமே எங்க ஊர் காலையே நல்ல சிறந்த காலையெல்லாம் இருக்கு. 3 ஊருக்குமே நல்ல 3 ஊருக்குமே கொடுக்கணும். ஆன்லைன் முன்பதிவு என்பது விவசாயிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதால் அதை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கலைஞர் விருது பெறுவதற்கு நடிகர் நாசர் மிக மிக பொருத்தமானவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் நடிகர் நாசருக்கு கலைஞர் விருதையும் வடுவூர் SNR கிருஷ்ணமூர்த்திக்கு ராஜரத்னா விருதையும் வழங்கினார். 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. 2002இல் அமெரிக்காவில் நாதஸ்வரம் பற்றிய விரிவுரையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இவரின் சேவையை பாராட்டி ராஜரத்னா விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழ் பேரவையினுடைய விருது வழங்கக்கூடிய விழாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதேபோல் கலைஞருடைய கதைவசனத்தில் இளைஞன், பாசப்பறவைகள், பொன்னர் சங்கர்னு பல படங்களில் நடித்த அவர் இன்று கலைஞர் விருதை பெறுவது மிக 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 பொருத்தம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நாசர் கலைஞர் விருதை பெற்றது மகிழ்ச்சி தருகிறது என்றார். அவருடைய எழுத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய எழுத்தை பயிற்சி பண்ணி தான் எனக்கு தமிழே ரொம்ப பழக்கப்பட்டது. முன்னதாக இயல் செல்வம் விருது திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலனுக்கும், இசைச்செல்வம் விருது காயத்ரி வேங்கடராகவனுக்கும் வழங்கப்பட்டது.
காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் புரிதலோடு பயணித்து வருவதாகவும் சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுப்பதும் கேட்டுப் பெறுவதும் கூட்டணிக்குள் நடக்கும் நிகழ்வுதான் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட அடுத்த ஆண்டு வாக்கு சதவிகிதம் உயரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் எங்களுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வருகை குறித்து எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். விஜய் பரப்புரையில் ஈரோடு மாவட்டத்தினர் மட்டுமே பங்கேற்க உள்ளதாக செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள பரப்புரையின் போது பேனர் மீது தொண்டர்கள் ஏறாத வகையில் முள்கம்பி போடப்படும் என அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு வருகிற போது சரியான நேரத்தில் சரியான சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து உரையாற்றினார். அதே போலதான் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருவாருன்னு முழுமையாக நம்பலாம். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் மட்டும் இதில் கலந்து கொள்கிறார். விஜயின் பரப்புரை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இந்நிகழ்ச்சி தமிழகத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கும் என்றார். தாவேகா பரப்புரைக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடாது என காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. நாளை மறுதினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மூங்கில்பாளையத்தில் தாவேகா தலைவர் விஜய் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பரப்புரை வாகனத்தில் உரையாற்ற உள்ள நிலையில் இதற்காக பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது. அதன்படி பரப்புரை வாகனம், VIP பாக்சஸ், பெண்கள் பாக்சஸ், இதர பாக்சஸ், உள்நுழையும் வழிகள் மற்றும் வெளியேறும் வழிகள் குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறையிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது ஒவ்வொரு பாக்ஸிலும் 80% பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாக்ஸிலும் குடிநீர் வசதி செய்து தரப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு வரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிட்டதை விட மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைகளில் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே சென்று வர தனி வழி விடப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதுமான CCTV கேமராக்கள் அமைப்பதுடன் நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ பதிவு செய்து காவல்துறை வசம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெகு நேரத்திற்கு முன்பே நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை உறுதி செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மின்கம்பங்கள், மரங்கள், கட்டடங்கள், விளம்பர பதாகைகள் மீது யாரும் ஏறி நிற்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை 3 மாதங்களில் தெரிவிப்பேன் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், அமமுக இடம்பெறக்கூடிய கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றார். சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியிலே இடம்பெறும். இதனிடையே கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பங்கேற்க தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ வெளியிட்டுள்ளார். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் அமமுக பாஜக கூட்டணியிலும் தேமுதிக அதிமுக கூட்டணியிலும் இருந்தன. தற்போது பாஜக அதிமுக இடையே கூட்டணி ஏற்பட்டக்கூடிய நிலையில் இந்த இரு கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தயாரிப்பாளர் தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை
எடுக்கவும் தடை விதித்திருந்தது. இதனை மீறி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், B லட்சுமி நாராயணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர் விகாஷ்குமார் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதையடுத்து அவர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியதற்கு அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய நிர்வாக பதிவாளர் நஸ்ரின் சித்திக் தான் காரணம் என்பதால் அவர் மட்டும் வரும் வெள்ளிக்கிழமை ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒற்றை ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கும் உயர்கல்வி ஆணைய மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதனை தாக்கல் செய்த நிலையில் மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இந்த மசோதா இருப்பதாகவும் இதனை அனுமதிக்க கூடாது என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மும்மொழி கொள்கைக்கு அனுமதிக்கவில்லை என்று கூறி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தற்போதைய மசோதா மூலம் இந்தி மொழியை திரிக்க முயற்சி நடப்பதாகவும் காங்கிரஸ் MP ஜோதிமணி குறிப்பிட்டார். இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இம்மசோதாவை அனுப்பி விவாதிக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதனிடையே அணு ஆற்றல் மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணு ஆற்றல் திறனை அடைவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை அடைய அரசின் முதலீடு மட்டுமில்லாமல் தனியார் முதலீட்டையும் ஈர்க்கும் வகையில் அணு ஆற்றல் மசோதா 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. सौम्या कुमारी, माननीय मुख्यमंत्री जी अपने हाथों से नियुक्ति पत्र देके नीलम अभिरंजन. பீகார் மாநில அரசு விழாவில் இஸ்லாமிய பெண் ஒருவர் அணிந்திருந்த ஹிஜாபை அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் விலக்க முயன்ற சர்ச்சைக்குரிய காட்சிதான் இது. ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண் ஒருவர் ஹிஜாப் அணிந்து கொண்டு முதல்வரிடம் தனது பணி ஆணையை பெற வந்தார். அந்த பெண்ணிடம் ஹிஜாப்பை சுட்டிக்காட்டிய நிதிஷ்குமார் திடீரென அதை விலக்க முயன்றார். இச்சம்பவத்தின் போது துணை முதலமைச்சர் சம்ரத் சௌத்ரி நிதிஷ்குமாரை தடுக்க முயன்றார். அப்போது அமைச்சர் மன்கல் பாண்டே, முதன்மை செயலாளர் தீபக் குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் நிதிஷ்குமாரை சங்கி என ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது என அக்கட்சி வினவியுள்ளது. மேலும் அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்து விட்டதா அல்லது 100% சங்கியாக மாறிவிட்டாரா என்றும் கேள்வி எழும்பியுள்ளது. கேரளாவில் புகழ்பெற்ற தெய்யம் வழிபாட்டின் போது மரக்கேடயம் தாக்கி இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சியே இது. கேரள மாநிலம் நிலேஸ்வரம் அருகேயுள்ள விஷ்ணுமூர்த்தி கோயிலில் தெய்யம் நிகழ்வின் போது பூமாரதன் வெள்ளாட்டம் நடைபெற்றது. திரளான மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தனர். பூமாரதன் வேடமிட்டு நடனமாடியவர் ஒரு கையில் கத்தியும் மறு கையில் கேடயமுமாக வலம் வந்தார். அப்போது மரக்கேடயம் இடித்ததில் அருகில் நின்றிருந்த இளைஞர் திடீரென மயங்கி சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது நலமுடன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.